ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோம். இதுதான் எங்களோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சென்னையில இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஒருத்தவங்க விட்டு வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா 4 தலைமுறையாக இருக்கிற வீடு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசப்படி வச்சு அப்படியே நீட்டாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 6 வீட்டுக்குமே. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா செவுரு வச்சு தடுத்துக்கினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமனாரோடது. அவங்களும் விற்றுட்டாங்க. விற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வீட்லேயும் யாரும் இல்லை, காலியாக இருக்குது. நடு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஒருத்தவங்க விட்டு வச்சுருக்கோம். அவங்கள வந்து இப்போ வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்க இங்கே வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து நல்லா செவுரெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் பூசி சுண்ணாம்பெல்லாம் அடித்து தான் வச்சுருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் பாழடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. தேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கதவு, ஜன்னல் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த தூணுங்கள்லாம் இருக்கும். நம்ம பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கதவுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா பானைலாம், நெல், கெவுரு அதெல்லாம் கொட்டி வச்சுப்பாங்க. நிறைய உரம்லாம் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டிருக்காங்க எங்கள் மாமியார். இப்போதைக்கு இதுதான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வீடெல்லாம் அடிக்கடிக்கு வந்தோம்னா க்ளீன் பண்ணுவோம். எங்களால் வர முடியல, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால. அதனால தான் இப்படி இருக்குது. நான் இன்னொரு டைம் போனேன்னா கண்டிப்பாக ஒயிட் ஹவுஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு உள் ரூமு, அதுக்கப்புறம் ஹாலு, சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க, கல் வச்சு ஓடெல்லாம் போட்டு. இப்போ நம்மளால் ஒரு சின்ன ரூம் கட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரில. சண்டை போட்டு பிரித்து எடுத்துக்கின்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க தனித்தனியாக. இப்போ யாருமே இல்லை, அவங்கவுங்க வேறு வேறு வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் இருந்தது. தூணுலாம் பார்த்திங்கன்னா தேக்கிலேயே செஞ்சுருக்காங்க. சாமி மாடம். அவங்க வந்து அந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீடை நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் ஒயிட் ஹவுஸ்லாம் பண்ணி, பாத்ரூம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கட்டிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரலான்னு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.